வரலாறு காணாத அளவுக்கு செழிப்பாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக கிபி 1520 1858 வரையிலான முகலாயர் காலத்தில் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி வரலாறு காணாத அளவில் இருந்துச்சு. கிபி 1ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரையிலான பொருளாதார சூப்பர் பவராக வழங்கியது நம்ம இந்தியா. உலக உற்பத்தியில் கணிசமான பங்கு கொண்டிருந்தாலும் 1950களில் வெறும் 3% குறைவான சுருங்கிய ஆரம்பிச்சிச்சு. சிந்து சமவெளி நாகரிக காலங்களிலேயே இந்தியாவின் வர்த்தகம் மெசோடோமியா வரை பரவி இருந்துச்சு. புகழ்பெற்ற பொருளாதார வளர்ச்சாட்சியர் ஆங்ஸ் மெடிசன் கூற்றுப்படி மௌரிய பேரரசு காலத்தில் சீரமைக்கப்பட்ட நாணய கொள்கைகள் பொருளாதார உள்கட்டமைப்புகளால் வர்த்தகம் செலுத்தத் தொடங்கியது. வணிகமும் தொழிலும் நன்கு வளர்ச்சியடைந்தன. பண்டைய காலம் முதல் இடைக்காலம் வரை உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்தது. கிபி 14ஆம் நூற்றாண்டு வரை உலகின் ஒட்டுமொத்த செல்வத்தில் 1/3 பங்கு, 4/1 பங்கு, 25% முதல் 35% வரை இந்தியாவின் கைவசம் இருந்தன. உலக பொருளாதாரத்தின் உலகளாவிய வர்த்தக தீர்மானிக்கும் இடத்தில் இந்தியா இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் கிபி 1526 முதல் 1858 வரையிலான முகலாயர் காலத்தில் பொருளாதாரம் வரலாறு காணாத வளர்ச்சியை சந்தித்தது. முகலாய பேரரசில் அக்பரின் கஜானாவின் ஆண்டு வருமானம் 17.5 மில்லியன் பவுண்டுகளாக இருந்தது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவை கைப்பற்றிய பிரித்தானிய அரசின் கஜானா 1800களில் 17 மில்லியன் பவுண்டுகளாக மட்டுமே இருந்தது. மேலும் 1700களில் அவுரங்கசீப்பின் காலத்தில் கஜானாவின் ஆண்டு வருவாய் 100 மில்லியன் பவுண்டுகளாக தாண்டியதாக கூறப்படுகிறது. 1700களுக்கு பிறகு ஆங்கிலேயரின் வருகை பிறகு நம் இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சியடையத் தொடங்கியது. பிரிட்டிஷ் காலத்தின் பொருளாதார சுரண்டல்கள் காரணமாக நம் இந்த வீழ்ச்சியை சந்தித்ததாகவும் அரசியல் பொருளாதார ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உதாரணமாக இந்தியாவின் பட்டுப்பருத்தி மற்றும் நறுமண பொருள்களுக்கு உலகம் முழுவதும் பெரிய போக்கு இருந்தது. ஆனால் பல நூற்றாண்டுகளாக வியாபாரிகள் தங்கம் மற்றும் வெள்ளியை கொடுத்துத்தான் பொருட்களை வாங்கி சென்றார்கள். அந்த வகையில் இந்தியா உலகத்தின் செல்வமிக்க நாடாக இருந்தது. ஆனால் 1757க்கு பிறகு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை பிடித்ததும் ஒரு தந்திரத்தை செய்தது. அவர்கள் தங்கள் நாடுகளிலிருந்து தங்கத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக இந்திய விவசாயிகளிடம் வசூலித்த வரிப்பணத்தையே கையில் எடுத்து கொண்டார்கள். இந்த வரிப்பணத்தை வைத்து இந்தியாவின் பொருட்களை வாங்க தொடங்கினர். அதாவது நம்ம பணத்தையே நமக்கே செலவழித்து நம் பொருட்களை அவர்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள். இப்படித்தான் இந்தியாவிடம் இருந்த செல்வ சுரண்டுகள் தொடங்கியது. அதே போன்று உயர்தர பருத்திகளையும் பட்டு ஆடைகளையும் உற்பத்தி செய்து ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா சந்தைகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்து வந்தது. இருப்பினும் பிரிட்டிஷ் கொள்கையால் கச்சா பருத்தி, அபின் மற்றும் அவுரி போன்ற மூலப்பொருள்களை பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருள்களை வாங்கும் நுகர்வோர் சந்தையாகவும் மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். நன்றி.
மீண்டும் அடுத்த தகவலுடன் சந்திப்போம்.